இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக நான் உங்க மனைவிங்கிற உரிமைய விட்டு கொடுக்கறத தவிர வேற வழி எனக்கு தெரியல. என் தாலிய மட்டும் இல்ல, என் பிள்ளைக்காக என் உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அவன் தான் எனக்கு முக்கியம். இந்து, என்னாச்சு? எதுக்காக இப்படி டல்லா உட்கார்ந்திருக்க? நான் சொல்றத கேட்டா நீயும் டல் ஆயிடுவ. டல்லா அவரனா இல்ல பெல் அவரனா நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நீ சொல்லு, என்ன விஷயம்? ககன் அண்ணாக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல. ஆப்வியஸ்லி. ஆனா அந்த நட்சத்திராவை தவிர. கரெக்டா சொன்னடா. இப்ப அந்த நட்சத்திரா தான் கல்யாணத்தையே நிறுத்துவா போல இருக்கு. அஷோ, இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ககன் அண்ணா பூமிக்கு எவ்வளவு ஆசையா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த டாப்ல இருந்த ஹூக்ஸ நட்சத்திரா தான் கட் பண்ணி விட்டுட்டா. கெட்டெண்ணம் பிடிச்சவ. அப்படியா பண்ணாவ? ஆமாண்டா. அது மட்டும் இல்ல, பூமிய அண்ணா எங்க கூட்டிட்டு போறானோன்னு நிழல் மாதிரி பின்னாடியே போறா. இப்படி எல்லாம் பண்ணும்போது கல்யாணத்தை நிறுத்திடுவான்ற பயம் எனக்கு இருக்காதா? யூ டோன்ட் வரி. இந்த சேரி இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த கவலையே வேண்டாம். நட்சத்திரா பிரச்சனையை உருவாக்குனா அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வா இருப்பேன். நட்சத்திரா, ஐ அம் கம்மிங். நம்மள காதலிக்கிறவங்க வேற ஒருத்தரை காதலிச்சு நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா அத பார்த்தா தாங்க முடியாதுன்னு உன்கிட்ட தானே அப்பவே சொன்னல நட்சத்திரா. அப்படி இருந்தும் நான் சொன்னதை கேட்காம நீங்க கூட்டிட்டு வந்திருக்க. இப்போ உன் பிபியை ரைஸ் பண்ணிக்கிற. தேவையா இதெல்லாம்? எனக்கு தேவைதான். என் மாமா எனக்கு வேணும். என் மாமாவை எனக்கு சொந்தமாக்கிக்க ஒரு வாய்ப்பு கட்டாயம் வரணும். அந்த வாய்ப்புக்காக தான் நான் மாமா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட் பிசினஸ் கால் பூமி. ஜஸ்ட் 2 minutes. இதோ இப்போ வந்துரு, கோச்சுக்காத. வாய்ப்பு வந்துருச்சு. இப்ப நீ என்ன பண்றதா இருக்க? பூமி மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்க சமையல் அறைக்கும் வீட்டு வேலைக்கு மட்டும்தான் லாய்க்கின்னு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் செட்டே ஆக மாட்டாங்கன்னு நான் ப்ரூவ் பண்றேன். பூமியை இந்த ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்ததுக்கு மாமா ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணணும். அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற? ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. சொல்லுங்க மேடம். எதுக்கு மேடம்? ஹோட்டல்ல நல்ல கொதிக்கிற சூப்பு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதோ அந்த ஃபிங்கர் பவுல் மாதிரி இருக்கிற ஒரு பவுல்ல ஊத்தி அங்க இருக்கிற பொண்ணோட டேபிளுக்கு சர்வ் பண்ணணும்.
மேடம் ஏதாவது ரிஸ்க் ஆயிட போகுது மேடம். உனக்கு ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. அப்படி ஏதாவது வந்தா நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். இப்ப பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. மேடம் என்ன இது? உங்களுக்காக தான் மேடம். ஃபிங்கர் பவுலுக்கும் கிளியர் சூப்புக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த பைத்தியக்காரியோட அலறல் சத்தத்தை நாம இப்ப கேட்க போறோம். ஓஹோ, இது அந்த மாதிரி கை கழுவுறதுக்கா? நீ போட்ட பிளானு உனக்கு இல்ல, அவளுக்கு தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ககன் ஷேமா ஃபீல் பண்ணலடி. எல்லார் வாயும் அடைச்சு அவன் மறுபடியும் அவன் காதல ப்ரூவ் பண்ணிட்டான். அங்க பாரு, பூமிக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்றான்னு. லவ்வர்னா அப்படிதான் இருக்கணும். உனக்கு அவன் கிடைக்காதது உன்னோட பேட் லக். என்ன சார்? எதுக்கு சார்? நான் இப்ப சொல்ற மாதிரி நீ செய்யணும். ஓகே சார். உனக்கும் உன் அம்மா சப்போர்ட்டா இருந்தா எனக்கு டெக்னாலஜி சப்போர்ட்டா இருக்கு நட்சத்திரா. அத வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோ, நீ விடியற வரைக்கும் எந்திரிக்கவே முடியாது. ஆ, போடா, பைத்தியக்கார மாதிரி பேசாத. டெக்னாலஜி வச்சு எப்படி அடிப்ப? அது சிசி கேமரா கூட டெக்னாலஜியோட ஒரு பார்ட் தான் நட்சத்திரா. சுத்தி இருக்கிற சிசி கேமராஸ் நீ பண்ணிருக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் சேகரிச்சு அப்புறம் அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் அப்படியே மாமா கிட்ட போட்டு காட்டணும்னு வச்சுக்கோ, அப்போ கண்டிப்பா நம்புவார்ல. ஆ, ச்சே, ஹலோ நக்ஷு டார்லிங், எங்க போற? ஆத்துல விழறதுக்கு. இப்பதான் உன் மேல ஆசை வந்து என் மனசுல காதல வளர்த்துட்டு இருக்க நட்சத்திரா. அப்படிப்பட்ட நீ இப்படி போய் ஆத்துல விழுந்து தண்ணில முழுகி செத்துட்டா என்னால அதை தாங்கிக்க முடியுமா? டேய், உன் ஓவர் ஆக்டிங்க கொஞ்சம் நிப்பாட்றியா? நான் இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கும் போக கூடாது. ஒருவேளை போனா உனக்கு முன்னாடி அந்த சிசி கேமரா ஃபுட்டேஜ் மொபைல் ஆப்ல ஜெட் வேகத்துல மாமா கிட்ட போய் சேர்ந்துரும்.